இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய பலாமரம் தோட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 12 மாதம் காய்க்கக்கூடியது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் காய்கள் வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவும் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இது வெட்ட வெட்ட பிஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த மரத்தில். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இது வந்து சீசனுக்கு அப்புறம் தான், சீசன் டயத்தில் காய்க்கும். அந்த மரம் மட்டும் இல்லை, இது சீசன் டயத்தில் மட்டும் அந்த மரங்கள் காய்க்குது. பார்த்திங்கன்னா இந்த மரம் பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டு பாருங்கள். மரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் வரிசையாக வச்சுருக்கோம் அந்த மரம்லாம். எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா மரத்தை வந்து பக்கத்தில் வச்சதுனால அது வாதுகள் ஓட முடியாமல் ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மரம்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற மரோடைய வாதுகள் பாருங்கள். இந்த வாதுகள்லாம் பார்த்திங்கன்னா தாங்காது. ஏன்னா இதெல்லாம் பேந்துரு தான் சைடு வாதுகள் பாருங்கள். மேலே முறிஞ்சிருக்கு. இது என்ன காரணத்தினால முறிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கஜா புயல் 2018 வந்துச்சு. அப்போ வந்த புயலுடைய தாக்கம் இன்னமே இருக்குது பாருங்கள். அது ஒடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தது தான் பார்த்திங்கன்னா. அந்த புயலுக்கு அப்புறம் நாங்கள் மரங்கள் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்த காய்கள் தான் இது. இந்த காயெல்லாம் பார்த்தா நல்லா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த புயலுக்கு அப்புறம் பெரிய ஒரு இழப்பு தான். ஒரு 5 வருஷம் பின்தங்கி போனது மாட்டம் போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா வந்து பலா மரம் தான் நாங்கள் வளர்ப்போம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் விழுந்து முளைச்ச இது விதைகளுடைய கண்ணுகள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நினைப்பாங்க ஒரு பலா மரத்துடைய விதையை கொண்டு வச்சா அதே மாட்டம் பலாக்கா காய்க்கும்னு நினைப்பாங்க. எப்போதுமே கண்ணுகளில் வந்து விதையை கொண்டு போய்ட்டு வெள்ளைக்கு போட்டால் அதோட மண்ணுடைய தன்மைக்கு தக்கனா தான் அந்த காய்களும் பெருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு மரத்துலேயும் காய்கள் காய்க்கும். எப்போதும் இதே மரத்தில் உள்ள விதை எடுத்துக்கிட்டு போட்டால் இதே மாட்டம் காய் காய்க்குமோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்க்காது. ஏன்னா அதோடைய மண் தரத்துக்கு தக்கன தான் காய்கள் காய்க்கும். இந்த பார்த்திங்கன்னா இப்போ இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வாதுகள் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கலக்க வச்சோன்னா வாதுகள் விழுங்க. வாதுகள் விழுந்துச்சா அந்த வாதுகள் ஃபுல்லாக காய்கள் கிடக்கும். இதை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப புயலில் அடிபட்டது இன்னுமே சரியாகலை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எதுன்னு சொல்லுவாங்க பட்டை பூச்சி, பட்டையில் பூச்சி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பட்டையில் பூச்சி விழுந்துமே அந்த பாதி மரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ உதவுற அளவுக்கு இதில் பார்த்தா இதுலேயுமே ஒரு பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். இங்கிட்ட எங்கள் சைடு பார்த்திங்கன்னா பெரும் ஒரு பொருளாதாரம் பார்த்திங்கன்னா பலாக்காய்கள் தான். இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து நிறைய பேருக்கு ஒரு பொருளாதாரமாக இருக்குது. இதை வச்சு நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா சிறு சிறு விவசாயங்கள் பண்ணி வாரத்தில் தொட்டால் இது மட்டும் மரம் செடி நிறையா வைக்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா சின்ன விவசாயம் பண்ணோம்னா குறு விவசாயம் பண்ணோம்னா அதுகளுக்குள்ள செலவுகள் ரொம்ப அதிகம். அதனால் இது மட்டும் இப்போ எல்லோரும் பண்ணிட்டோம் பாருங்கள். ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சைஸில் இருக்குங்க. இதோடைய காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதுகளுக்கு வந்து பக்குவங்கிறது வந்து ரொம்ப இருக்காது. அதனால் இதற்கு வந்து செலவுகளுங்கிறது குறைவாக இருக்கும் பாருங்கள். நம்ம மரத்தில் பலாப்பழம் பழுத்து கிடக்கு பாருங்கள். ஒவ்வொரு மரத்துலையும் வித்தியாசமாக இருக்குது. இதிலெல்லாம் அந்த காய் இது மட்டும் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா சுளைகள் அதிகமாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு சேஃபாகவே இல்லை பாருங்கள். பாருங்கள் இதுக்கு அப்புறம் முளைச்ச அந்த பாருங்கள் முட்டை இருக்குது. அதெல்லாம் மரம் அதோட முறிஞ்சது. அதுக்கப்புறம் மேலே போய் காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் மரங்கள். இந்த புயலோட கஜா புயலோட தாக்கம் தான் அதெல்லாம் பாருங்கள். இன்னுமே அந்த மரத்தோட பேர்ந்தது இதெல்லாம் இன்னுமே அந்த மரங்கள்லாம் அவ்வளோ அடிபட்டு என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் இருந்தாலும் அதோட இதுகளை வந்து பலன்களை தந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பெரும் இழப்பு தான். அந்த டைம் பார்த்திங்கன்னா மரங்கள் சொல்லப்போனால் மரங்களே இல்லை. அந்தளவுக்கு ஒடிஞ்சு முறிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த கிளைகள் தான் இன்றைக்கி மரங்களாகிருக்கு. 2018 நடந்த ஒரு சம்பவம் இப்போ தான் மரங்களாகி ஒரு 2-3 வருஷமாக எல்லோரும் கொஞ்சம் ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வாதுகள் இது மாட்டம் இருந்துச்சுன்னா இதுகளை காய்கள் நிறையா விழுகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம் இன்னும் கொஞ்சம் முத்திருச்சுன்னா நல்ல காய்கள் விழுகும் பாருங்கள். விதைகள்லாம் பாருங்கள் மரத்துலேருந்து கொட்டிருக்கு. என்ன காரணம் பார்த்தா மேலே பழம் பழுத்தது. அதுலேருந்து அணில் கடிக்க விதைகள் கொட்டிருச்சு கீழே. நம்ம கரெக்டான டயத்தில் பார்க்கலாட்டி அதை அணில் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா முறிஞ்சு தான் இருக்க மேலே. காய்கள் பாருங்கள். ஒவ்வொரு காய்கள் வந்து உள்ளே சொலைகள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அதை வாங்கி அறுத்து பார்த்தா தான் சுளைகள் எப்படி இருக்குன்னே தெரியும் எல்லாருக்குமே.
ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உள்ளே சுளைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க காய வச்சு. ஆனால் காய வச்சு எந்த சுளைகளையும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள் இந்த இதெல்லாம் பூச்சி தாக்குதல் பாருங்கள், பூச்சி குத்துனதுனால கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதோட மேல் இதில் பாருங்கள் பழம் வந்து அணில் கடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அது சுளை நல்ல கலராகவே இருக்குது. இதுதான் பூச்சி நல்லா இதாகிடுச்சு, அணிங்கிருச்சு. பூச்சி குத்து எப்படி குத்திருக்குன்னு பாருங்கள். அந்த பழமே பாதி டேமேஜ் ஆகிற அளவுக்கு குத்திருச்சு. பாருங்கள் ஆனால் பழம் மேலே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காம்பில் 2 காய் காய்ச்சிருக்கு. இதில் ஒரு காயை கட் பண்ணி விட்டுருந்தாலும் இன்னொரு காய் நல்லா பெருத்துருக்கும். இது பூச்சி காயாக இருந்தால் கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு காய்க்கு நல்லா பெருமானம் வரும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் காய் காய்ச்சிருக்குமாங்க. இது காரணமே வந்து மரங்கள் நெருக்க வச்சா இப்படி தான். இவங்க சைடு வாதுகள்லாம் நெருக்க வச்சா சைடு வாதுகள் வந்து பட்டுறதுக்கப்புறம் ஒரே நேராக போயிட்டுருக்கோம். நீங்கள் காய் வெட்டுறது ரொம்ப கஷ்டம். எப்போதும் மரங்கள் வைத்தாலே கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கணும். அப்போ தான் அது வாதுகள் வந்து நல்லா கிளைகள் வந்து பரவும். பலாமரத்தை பற்றி கிளைகள் அதிகமானால்தான் அந்த கிளைகள் அதிகமான காய்கள் காய்க்கும். கிட்ட வச்ச இதே மட்டும் ஒரே ஹைட்டில் ரொம்ப ஹைட்டாக போயிடும். காய்கள் வந்து ரொம்ப விடாது. ஏன்னா அந்த மேலே தான் போய் காய்க்கும். அப்போ வாதுகளில் காய்க்காதுன்னா வாதுகளில் காய்க்கிறதுனால வாதுகள் வந்து நிறையா விடணும். அதனால வந்து நல்லா கலக்க ஒரு மரங்களை வைக்கணும். நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு பக்கத்தில் மரம் வச்சதுனால ஏதோ ஒரு ஹைட்டான மரமாகவே போயிடுச்சு பாருங்கள். இதில் பாருங்கள் அந்த வாதுகளில் மட்டும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். வாதுகள் இருக்கிறதுனால தான் நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். இது மட்டும் ஒரு காய் விட்டாலுமே நமக்கு வந்து காய்கள் பெருக்கம் பாருங்கள். இந்த மரத்தில் ஒவ்வொரு காயை விட்டுருக்கோம். அதனால் காய்கள் நல்லா பெருத்துருக்கு. நான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நாளில் அறுவடை பண்ணிடலாம். அந்தளவுக்கு பாருங்கள் காய்கள் நல்லா பெருத்துருக்கு ஒரு காயை விட்டதுனால. பாருங்கள் அந்த மரத்தில் மரம் அதோடைய இது பாருங்கள். மரம் முத்த காய்கள், மரம் பெரிய மரம் ஆக அது காய்கள் நிறைய காய்க்கும் பாருங்கள். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து சுளைகள் அதிகம் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு அறுக்குன்னு வெட்டி பார்க்கும்போது அந்த சுளைகள் இல்லை. அதனால் வந்து இப்போ பக்கத்தில் ஒரு கண்ணு வேறு வச்சுருக்கோம். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த புயல் டயத்தில் ஒடிஞ்சதுலேருந்து பாருங்கள் அதுலேயும் 2 பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வாதுகள் விட்டு மரம்லாம் இதெல்லாம் ஒடிஞ்ச இடம். இதெல்லாம் ஒடிஞ்சு வளர்ந்த வாதுகள் புயலுக்கு அப்புறம்.